வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் BenQவோட ideaCam S1 Pro, அதாவது ஒரு வித்தியாசமான கேமராவை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் வித் சாம்பிளோட. வினோதமான கேமரா மீன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத பல புதிய ஆப்ஷனோட வரக்கூடிய கேமரா. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது ஒரு லைவ் செஷனில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற என்ன கண்ட்ரோல் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு கேமரா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புதிய அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது இதை ப்ரொஃபஷ்னல் கான்ஃபரன்ஸ் கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லலாம் நம்ம அட்டன் பண்ணும்போது இதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் அது லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும். ஏன்னா இப்படியெல்லாம் புதிய ப்ராடக்ட் சந்தைக்கு வரும்போது அதை பற்றி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்டும் உங்களுக்கு சேரணும், அதுக்காக தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கினா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா. இனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நிறைய அப்டேட் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். நண்பா, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது ஒரு பொருள் நீங்கள் ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா அது கூட என்னென்ன தருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த அன்பாக்சிங். இப்போ பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள் என்னென்ன வருங்கிறத நீங்கள் கண்டு தெரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது ரிமோட் கண்ட்ரோலர் தந்திருக்காங்க. அதாவது இந்த கேமராவுக்கு ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குது. நீங்கள் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். பல விஷயங்கள் இந்த ரிமோட் மூலிமா பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத லாஸ்ட்டில் 1 by 1 ஒவ்வொரு இடமா நான் காமிக்கிறேன். தென் இந்த ரிமோட் கண்ட்ரோலரை பிசி கூட ஆப்ரேட் பண்ண வைக்கணும்னா ஒரு அடாப்டர் இருக்கும். அந்த அடாப்டர் இது கூடவே தந்திருக்காங்க. தென் ரிமோட் கண்ட்ரோலருக்கு பவர் வேணும்ல, அதுக்கு 2 AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. AAA பேட்டரி நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். இவங்களே அது கூடவே தாராங்க அந்த பேக்கேஜில், அதாவது இந்த பாக்ஸில் தாராங்க. இதுக்கப்புறம் கண்ட்ரோலர் பாருங்கள், கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுடைய ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் சாம்பிள் காமிக்கும்போது அது எல்லாமே டீட்டெயிலாக புரியும். பொறுங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. இதுக்கப்புறமா கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் கேமரா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது நார்மல் வெப் கேமரா மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலி ஒரு கேமரா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். குவாலிட்டியான கேபிள்ஸு, அப்புறம் அந்த கேமராக்கான மவுண்ட் தந்திருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு கப் மாதிரி இருக்கும். அதாவது மேக்னிஃபையிங் லென்ஸ் இது கூடவே தாராங்க. இதெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஏன்னா மீட்டிங்க்கெல்லாம் நீங்கள் வெப் கேமரா யூஸ் பண்ணி பழகியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரோ லெவல் கேமரா பயன்படுத்தி அதாவது எல்லாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்காக இதை நான் பண்ணியிருக்கிறேன். அன்பாக்சிங்கில் என்னென்ன வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இந்த கேமராவில் என்னென்ன விஷயங்கள் தந்திருக்கிறாங்க, அதாவது யாரோட லென்ஸு எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமாட்டு இந்த கேமரா பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டெக்னாலஜியை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டு, அதாவது ஒரு கான்ஃபரன்ஸில் அதிகபட்சமான கண்ட்ரோல்ஸை எடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களுக்கு BenQ பிராண்ட் தந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் சேர்ந்துக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரதுக்கு இவங்க டெக்னாலஜியை அந்த அளவுக்கு அத்துப்படியாக அவங்க கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது இது கேமரா பொறுத்த மட்டும் மார்க்கெட்டில் நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது சென்சாருக்கு சோனியோட சென்சார் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. 8 MP கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. சோனியோட 8 MP கொண்ட CMOS சென்சாரை இதில் எம்பெடட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் இன்புல்ட்டாக மைக் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதே மாதிரி கேமரா பொறுத்த மட்டும் 3 மோட் தந்திருக்காங்க. 3 மோடுக்கும் உங்களுக்கு ஆட்டோ ஸ்விட்சிங் தந்திருக்காங்க. தென் ஒரு கப்பு மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு காமிச்சிருப்பேன், மேக்னிஃபையிங் லென்ஸு. அது மூலிமா 15x வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைவசிக்கு சாஃப்ட்வேரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. தென் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு HD உச்சகட்டத்தில் வெப் கேமரா டைப்பில் வரக்கூடிய கேமராவில் உச்சகட்டத்தில் எப்படி உங்களுக்கு அவுட்புட் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு குவாலிட்டியான பிக்சரை எடுக்கக்கூடிய ஒரு வசதிகள் தந்திருக்காங்க. நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாக நீங்கள் வெப் கேமரா மூலிமா ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த வீடியோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும். சில கேமரா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேமரா பயன்படுத்தும் போது கொஞ்சம் புள்ளி அடிக்கும்.
இப்போ பிராண்டட் பெரிய பெரிய பிராண்டுக்கு போனீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஆனால் நீங்கள் லைவாக நேரில் போயிட்டு ஃபிசிக்கலாக வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்கை வந்து இங்கே வந்து கொண்டு வராங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆயத்தப்படுத்தி எல்லாமே உங்களுக்கு அவுட்புட்டாக தந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ கிளியராக அந்த கேமரா இருக்கும். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் நண்பா, இந்த ரிமோட் கண்ட்ரோலர் பாருங்கள், அதோட பொசிஷனை வந்து நான் திருப்ப இங்கே பாருங்கள் ஜூம் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் லைவில் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி திரும்ப ரிவர்ஸில் வந்துட்டிங்கன்னா பழைய பொசிஷன் உங்களுக்கு வந்துடும். தென் கேமரா பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது, மேனுவல் ஃபோக்கஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு தனியாக டெடிகேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸில் ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம், ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளிக்கு கேப்சருக்கு ரிமோட்லேயே உங்களுக்கு தராங்க. மைக்கை வந்து மியூட் பண்ணுறதுக்கும் அந்த ரிமோட் கண்ட்ரோலரில் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு தனியாக பட்டன் தந்திருக்காங்க. இந்த சாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த கேமராவை பொறுத்த மட்டும் இதோட மேல் பகுதியில் வந்து உங்களுக்கு ரிங் லைட் தந்திருக்காங்க. கேமராவை சுற்றி ரிங் லைட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பட்டன் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டன், அதாவது கேமராவோட ரிங் லைட் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இதில் இருக்குது. இதுக்கப்புறமா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது நீங்கள் மீட்டிங்கில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அதாவது ஜாப் ரிலேட்டடான ஒரு மீட்டிங்கில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம், உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டோட ஸ்கேன் காப்பி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். நார்மல் வெப் கேமரா மூலிமா நம்ம ஸ்கேன் பண்ண முடியாது, இது மூலிமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட டெப்த் அந்த மாதிரி இருக்கும், அதோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது நார்மலான இது, அது எப்படி இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த மேக்னிஃபையிங் லென்ஸை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட எண்ட் பாயிண்ட் வரைக்கும் 15x நீங்கள் ஜூம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி அந்த லெவலில் அச்சீவ் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஸ்கேனர் இல்லாமலே இந்த கேமரா மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த லைவ்லே அவங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் அனுப்புறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமும் இந்த கேமராவும் உதவி பண்ணுது. ஒரு லைவில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் நேரே வந்து அவங்கக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் கொண்டு வராங்க. தென் கேமரா சுவிட்சிங் மோட்ஸ் இருக்குது. நேரில் அவங்கக்கிட்ட பேசின அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாமே இதில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 7 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை செக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வேணுமா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 ஆப்ஷன் நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன். இதுக்கப்புறம் ஒரு லைவ் ரூமில் வந்து இருந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமான்னு கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் பண்ணுவேன். நண்பா, என்னை பொறுத்த மட்டும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இன்றைக்கி உங்கள் மண்டேல ஒரு புதிய ஒரு அப்டேட்டடான விஷயத்தை வந்து ஏற்றிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரமே நான் உங்களுக்கு அதோட ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய பண்ணுறேன். கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் காசு சேவ் பண்ணுறாங்க கேட்ஜெட்ஸில். அதாவது வேஸ்ட்டாக வந்து நம்ம ஆன்லைனில் நிறைய காசு செலவு பண்ணுவோம், இங்கே வந்து 500 1000 தள்ளுபடியெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.